கிளாஸில் சாரோ மேடமோ 1 மணி நேரம் நடத்துகிறாங்க. நாமளும் ரொம்ப நல்ல பையனாவோ பொண்ணாவோ பக்கம் பக்கமாக நோட்ஸ் எடுக்கிறோம். ஆனால் எக்ஸாம் அன்னைக்கு காலையில் அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா ஒன்றுமே புரியாது. புக்கையே திரும்ப படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் எதுக்குடா நான் 2 மணி நேரம் உட்காந்து கலர் கலராக பேனா வச்சு எழுதுனேன்னு தோணும். உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கா? கவலையை விடுங்க. இன்றைக்கி வீடியோவில் டாப்பர்ஸ் பயன்படுத்த 2 செம சிம்பிள் நோட் டேக்கிங் ஹேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை ஃபாலோ பண்ணால் எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறது சுண்டக்கா வேலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒன்று, புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்து காப்பி அடிப்போம். இது நோட்ஸ் இல்லை பாஸ், ஜெராக்ஸ். இன்னொன்று, முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணாமல் பக்கம் ஃபுல்லாக ஹைலைட்டரால் கலர் அடித்து வைப்போம். அப்புறம் அது நோட்ஸ் மாதிரியாக இருக்கும், டிராயிங் புக் மாதிரி இருக்கும். நம்ம மூளைக்கு டெக்ஸ்ட்டாக இருந்தால் பிடிக்காது, விசுவல்ஸாக இருந்தால் தான் சீக்கிரம் பிடிக்கும். அதுக்கு தான் இந்த 2 ட்ரிக்ஸ். ட்ரிக் 1, கார்னல் மெத்தட். கேட்க ஏதோ பெரிய சயின்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் மேட்ரு ரொம்ப சிம்பிள். ஒரு A4 ஷீட் பேப்பரை எடுத்து 3 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடு. ரைட் சைடில் மெயின் நோட்ஸ் எழுதுங்க. படிக்கும்போது முக்கியமானதுன்னு தோன்ற பாயிண்ட்ஸை மட்டும் ஷார்ட்டாக எழுதுங்க. 2வது லெஃப்ட் சைடு, கீவேர்ட் பாக்ஸ். படித்து முடித்ததும் அந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் அல்லது கொஷின்ஸாக எழுதுங்க. 3வது பார்ட், பாட்டம், சம்மரி. அந்த முழு பக்கத்தில் என்ன படிச்சிங்களோ அதை 2 வரியில் சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. எக்ஸாம் அன்னைக்கு ரைட் சைடை மறைச்சிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கீவேர்ட்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஆன்சர்ஸ் எல்லாம் மைண்டில் ஜிவ்வுன்னு ஓடும். ட்ரிக் 2, மைண்ட் மேப்பிங். பெரிய பெரிய சாப்டர், கஷ்டமான லெசன்ஸுக்கெல்லாம் இதுதான் அல்டிமேட் ட்ரிக்கு. பேப்பரோட நடுவில் மெயின் டாப்பிக்கை எழுதி ஒரு சின்ன படம் வரைஞ்சிக்கோங்க. அதிலிருந்து மரத்தோட கிளைகள் மாதிரி சப் டாபிக்ஸாக பிரிங்க. பெரிய வார்த்தைகளை எழுதாதீங்க, அதுக்கு பதிலாக எமோஜி அல்லது சின்ன ஐகான்ஸை போடுங்க. உதாரணத்துக்கு மணின்னு எழுதுறதுக்கு பதிலாக அந்த எமோஜியை போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கலர் பேனா யூஸ் பண்ணுங்கள். 10 பக்க சாப்டரை ஒரே ஒரு A4 பேப்பரில் மைண்ட் மேப்பாக மாற்றிட்டீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு காலையில் டீ குடிச்சிட்டு 5 நிமிஷத்தில் ரிவைஸ் பண்ணிடலாம். நோட்ஸ் எடுக்கும்போது இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 1, சொந்தமாக எழுதுங்க. புக்கில் இருக்கிற கஷ்டமான வார்த்தையை விட்டுட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க. 2, ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அப்படின்னு ஃபுல்லாக எழுதாமல் அதை ஷார்ட் ஃபார்மாக எழுதுங்க. நேரமும் மிச்சம், எனர்ஜியும் மிச்சம். 3வது 24 hour ரூல். நோட்ஸ் எடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரே ஒரு முறை அதை சும்மா வாசிச்சு பாருங்க. அப்புறம் அது ஆயுசுக்கும் மறக்காது. இனிமே எக்ஸாம் டைமில் உட்காந்து கதறி அழாமல் இந்த 2 ஹேக்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட சேர்ந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் காப்பாற்றுங்க. இதே மாதிரி சூப்பரான ஸ்டடி டிப்ஸ்க்கு நம்ம வெற்றிப்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.